நாங்கள் ஆரம்பத்தில் போய் எங்களை பணம் கேட்டார். தாத்தா பணம் கொடுங்க, கிளினிக்கு ஆரம்பிப்பார். என்னப்பா வேணும்னு கேட்டார். எவ்வளோ வேணா கொடுக்க, நிறையா கொடுங்க. நாங்கள் 20,000 30,000 கொடுத்தோம். வேறு எங்கிட்டையும் பணம் இல்லை. இப்போ கொடுத்து நல்லா ஆரம்பிச்சு எங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்தார். இப்போ அவரு கூட பல்லெல்லாம் கூட தாத்தாவுக்கு அவர் தான் பார்த்து அவர் செய்வார். எல்லாம் ஒரு பிரீதியாக இருக்கிறது. முருகோடு எங்கக்கிட்ட முருகோட பிரீதியாக இருக்கார். அப்புறம் ஏதாவது வச்சுன்னா அப்போல்லாம் காரில் முதல்ல 2 வீலர் தான். அப்புறம் கார் வாங்கின பிறகு கார் எங்களுக்கு டிரைவரோட அழைச்சிடுவார். எங்கள் தாத்தா பாட்டி அழைச்சிட்டு வா அப்படின்ட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்து வீட்டில் வந்து நாங்கள் இங்கே வந்து கொஞ்ச நாள் இருப்போம். அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்தாங்க. இங்கே இருக்கும்போது பீச்சுக்கு அழைச்சி விடுவார். இதுக்கு கோயிலுக்கு அழைச்சி போவார். வேலை தான் ஊருக்கு அழைச்சி போவார். தாத்தா பாட்டி எங்கேயோ தான் அழைச்சி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் செய்வார். ஒவ்வொரு சமயமும் எங்களுக்கு காரில் அடித்து அப்புறம் அழைச்சிட்டு வருது, வீட்டு போய் விடுறது, அதே செய்வார். அவ்வளோ பிரீதியாக தான் இருக்கும். அது வரைக்கும் ஒன்றும் குறையடாப்பா. அவர் தான் எங்கள் ஊருக்கு. நான் முருகனை பற்றி என்ன சொல்கிறது எங்கிட்ட. அந்த பையன் ஒன்றுமே கவனிக்கிறேன். எங்கள் தம்பி இருக்கா இல்லையா, அவனை நான் வீட்டில் வச்சேன். நான் தான் கவனித்தேன். நான் ரொம்ப செய்தேன் அவனுக்கு. சுகதேவ் கல்யாணம் ஆகிறதுக்கு போய் தனியாக 4 வேடம் வச்சுட்டு எல்லாம் சமைச்சு நான் போட்டு அவங்க அம்மா வச்சுட்டு ரொம்ப கவனிச்சேன். அதுக்கு பிறகு என்ன மாதம் நான் லவ் மேரேஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது பிறகு நான் அதே போச்சு. அதுக்கு பிறகு ஒன்றுமே கவனிக்கிறது இல்லை. அப்படி இருக்காங்க அந்த பிள்ளை. தாத்தாவோட ஆயாவோட செய்தாங்களே, ஆயாவோட பார்க்கணுன்னு ஒன்றுமே கிடையாது. வரதில்லை. அவன் ஏதாவது குடும்பத்தில் இருக்க அவன் மனைவியோடைக்கு அவ்வளோ இல்லையா பிடிக்கிறவங்க. நான் வந்து அப்படியே இருக்கா. நான் தான் சொல்ல முடியும். சுகதேவை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவன் ஒன்று குடும்பம் உண்டு அப்படின்னு இருக்கு. எங்கள் முருகன் தான் எங்களை அப்படி கவனிக்கிறது. அதுதான் இது சொல்ல முடியும். பீச்சு எங்கள் பிள்ளைங்க அவர் தான் என்னை கவனிச்சுக்கிறாரு. பீச்சுமே தான் என்ன ரொம்ப கவனிச்சுக்கிறாரு. ஐயோ சாப்பாடுலாம் அப்படி கழிச்சு விட்டுருவாங்க. என்ன வேணுமா உனக்கு, என்ன வேணுமா, என்ன செய்யணுமா அப்படின்னு எல்லாம் செய்கிறாரு. எனக்கு இல்லை. அவர் தவிர எனக்கு யாரை கவனிக்கணும். அவர் தான் எல்லாம் கவனிச்சிருக்காரு. வேறு இல்லைம்மா. ஆதிரை என் பொண்ணையோ அதுதான் ரொம்ப காலை இடுப்பு ஒடிச்சிக்க சொல்ல மாட்டேன். இடுப்பு வந்து வீட்டில் விடுறதா உடனே எங்கள் முருகன் தான் வந்து உடனே அங்கே கவனிக்கக்கூடாது. மெட்ராஸுக்கு அடிச்சிட்டாங்கண்ணா. அவன் தான் அடிச்சுட்டு வந்து 3 லட்சம் 4 லட்சம் செலவாச்சதுக்கு. அதுக்கெல்லாம் அவர் தான் செலவினார். அதுக்கு எங்கள் ஆதரை தான் என் பொண்ணு. அதுதான் அங்கே பூனை வளருது தானாக கேட்டுப்பட்டு கிட்ட எடுத்து குழந்தை கவனிக்கிற மாதிரி என்னை கவனிச்சுது. ஆமாம், அப்படி படிக்கலே கிடக்கிறல்ல. அந்த இதுக்கு இடுப்பு ஒடிச்சு காலை அடிச்சு ஆப்ரேஷன் பண்ணி 20 நாளுக்கு மேலே ஆப்ரேஷனில் பெட்டில் இருந்தான். அதுதான் எல்லாம் அப்படி கவனிச்சது. அதான் சொல்கிறேன், குழந்தை கவனிக்கிற மாதிரி அப்படி கவனிச்சு. எனக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அப்பா கூட சொல்லணுன்றேன். அவங்க அப்பா கூட இப்போ ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு கூட அவங்க அப்படி ஆப்ரேஷன்
எந்த நோயினாலும் உடனே வந்துடும். உங்கள் அப்பாவை கவனிச்சது அதுதான். எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எந்த நோயினாலும் உடனே ஓடாந்துடும். உடனே கவனிக்கிறது அதுதான். அவரை கவனிச்சது அதுதான். வேறு யாரும் கவனிக்கிறதுக்கு கிடையாது. அதுதான் எங்கள் பீஷ்மன் தான். பீஷ்மன் தான் ஏதோ குமாரிட்டு இருந்தேன். அதே தான் வந்தோம். அதுலேயும் பீஷ்மன் 2 பேர் தான். அதுக்கு அவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்க அப்பாவுக்கா எனக்கு 2 பேரையும் கவனிக்குது. அதான் சொன்னேன், குழந்தை கவனிக்கிற மாதிரி கவனிக்கும். ஆதரை அது இதை பாரு, இப்போ வந்து இது பாரு, அது அப்பப்போ வந்து அம்மா பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்து 1 மாதம் ஆச்சா, சரி அம்மா நான் வந்து பார்க்குறேன்ப்பா போய் பார்க்குறேன். ஆதரை அவ்வளோ இது எல்லாம் கவனிச்சுட்டு இருக்குது. தயா அது ஏதோ ஸ்கூல் ஒன்றும் உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. அது இருக்கு, அதை போய் நான் போய் என்ன சொல்ல முடியும்? உடம்பு சரியில்லாத கவனிச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோ அருமையான பொண்ணு, அவ்வளோ கவனிக்கும். 2 மாதம் அங்கே போய் நான் இருந்தேன். அப்படி கவனிச்சது ஏதோ சாப்பாடெல்லாம் அப்படி கொடுத்து அதை சப்பாத்தி செய்தனா அவ்வளோ அருமையாக இருக்கும். தோசைன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பாடெல்லாம் ஒவ்வொரு வேலையும் அப்படி நல்லா செய்து கொடுத்து 2 மாதம் இருந்தேன். அது பிறகு ரொம்ப உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. அது அவங்க பொண்ணை பார்த்துட்டு இருக்குது. நாம் என்ன செய்ய, வேறு யாரும் இல்லைம்மா நமக்கு. இந்த பொண்ணுங்க கவனிக்க தான். அதான் அப்படி யார் நம்ம கவனிக்கிறோம். அதெல்லாம் தெரியாம அதெல்லாம் ஒன்றும்